சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 29ஆம் தேதி. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு மாளிகையை கட்டினான். மைய அறையில் மிக உயரமான அழகான மேற்கூரையை அமைத்தான். வெள்ளி, பொன் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அதை அலங்கரிக்க திறமையான கலைஞர்களையும் ஈடுபடுத்தினான். வேலை முடிந்ததும் அழகான மேற்கூரையை பார்க்க வருமாறு தனது நண்பர்களை அழைத்தான். அது உண்மையில் மிகவும் அழகாக இருந்தது. ஆனால் அது மிக உயரமாக இருந்ததால் அவர்களால் அதை தெளிவாக பார்க்க முடியவில்லை. அவர்கள் முதுகை வளைக்க வேண்டியதாய் இருந்தது. அப்படி வளைத்து பார்த்தாலும் அதை தெளிவாய் பார்க்க முடியவில்லை. பின்னர் அவன் ஒரு உயரமான மேசையை கொண்டு வந்து அதன் மீது ஒரு பெரிய கண்ணாடியை வைத்து, உங்கள் முதுகை வளைக்காமல் கண்ணாடியில் பாருங்கள் என்றான். மேற்கூரையின் முழு அழகும் கண்ணாடியில் பிரதிபலித்தது. தேவதூதர்கள், மலைகள், சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இவைகளின் மூலம் வெளிப்படுத்த முடியாத அவருடைய மகிமை, அழகு மற்றும் கம்பீரத்தை அவருடைய கிருபையின் மூலமாக நாம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாகும். இந்த நோக்கத்திற்காக நாம் தேவனால் கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். இதனால்தான் நாம் இத்தகைய அழைப்புக்கு தகுதியான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆனால் பல விசுவாசிகள் தங்கள் உடையிலும் பாவனையிலும் அவிசுவாசிகளை பின்பற்றுவதை பார்க்கலாம். பல இளைஞர்கள் பெண்களைப் போலவே நீண்ட முடியை வைத்திருக்கிறார்கள். இந்த வகையில் தாங்கள் மிகவும் அழகாக இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. பல ஆண்களும் பெண்களும் சினிமா நட்சத்திரங்கள், நடிகர்கள் மற்றும் நடிகைகளை பின்பற்றுகிறார்கள். பல இளம் பெண்கள் தெய்வ பக்தியற்ற மற்ற புறஜாதி பெண்களை பின்பற்றுகிறார்கள் மற்றும் தங்கள் சரீரத்தை அரை நிர்வாணமாக காண்பிக்கிறார்கள். இத்தகைய விசுவாசிகள் ஆவிக்குரிய ரீதியில் மலடாகவே இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தங்களுடைய பரலோக அந்தஸ்தை பற்றி அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம் மற்றும் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனங்கள். நாம் நம்முடைய வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரை. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. ஆனால் சில விசுவாசிகள் பல பொய்களை சொல்கிறார்கள். யாராவது உங்களுக்கு உணவை வழங்கினால் நான் இப்பொழுதுதான் சாப்பிட்டேன் என்று கூறுவார்கள். ஆனால் அவர்கள் வற்புறுத்தினால் ஒரு தட்டு நிறைய சாப்பிடுவார்கள். நாம் நம்முடைய பழக்க வழக்கங்கள், உரையாடல்கள், உடை, பாவனை மற்றும் எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த காரணத்திற்காகவே இஸ்ரவேலர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மற்றவர்களிடமிருந்து நாம் வித்தியாசமாக இருக்க வேண்டும். இதை காட்டவே தங்கள் ஆடைகளின் தொங்கல்களில் இளநீல நாடா இருக்க வேண்டும் என்றார். என்னாமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரை. விசுவாசிகளும் மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் பிரிந்து வாழ வேண்டும். அப்போதுதான் தேவனுடைய வார்த்தையை பற்றிய முழு புரிதல் அவர்களுக்கு இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வந்தபோது அந்த தேசத்தில் வாழும் புறஜாதிகளை எந்த வகையிலும் பின்பற்ற வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அவர்களின் சிலைகளையும் தோப்புகளையும் முற்றிலுமாக அழிக்க கட்டளையிட்டார். உபாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2 மற்றும் 3வது வசனங்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையால் முழுமையாக ஆளப்பட வேண்டும். எந்த விதத்திலும் மற்ற தேசங்களை பின்பற்றக்கூடாது. அவர்கள் கானானில் உள்ள ஜனங்களின் பழக்க வழக்கங்களால் ஆளப்படக்கூடாது. இல்லையெனில் அவர்கள் அந்நிய தெய்வங்களுக்கு முன்னால் தலைவணங்க ஆசைப்படுவார்கள். இப்போதும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இப்படிதான் நடக்கிறது. அவர்கள் தங்கள் பிறந்த நாள், திருமணம், இறுதி சடங்குகள் போன்ற காரியங்களில் புறஜாதிகளை பின்பற்றுகிறார்கள். இதன் விளைவாக அவர்கள் ஆவிக்குரிய ரீதியில் குருடர்களாக மாறுகிறார்கள். நாம் உலக ஜனங்களை பின்பற்றாமல் முற்றிலுமாக பிரிந்து வாழும் வாழ்க்கையை வாழுமாறு தெளிவாக கூறப்பட்டுள்ளோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14லிருந்து 18வது வசனம் வரை. ஜாதிகளின் பழக்க வழக்கங்களால் ஏமாந்து விடாதீர்கள். நீங்கள் அவர்களின் பழக்க வழக்கங்களை பின்பற்றினால் நீங்களும் குருடர்களாக மாறிவிடுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமை தத்துவத்தின் கீழ் நாம் நம்மை முழுமையாக ஒப்புக்கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும்.